சற்றுமுன் உரிமை தொகை திட்டம் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் வெளியாகி உள்ளன. அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தமிழக அரசின் வரவிருக்கும் புதிய முழுமையான நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதற்கான நிதி ஆதாரங்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது உரிமை தொகை வழங்கும் திட்டம் பற்றிய முக்கிய தகவலின்படி தாவக தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றப்பட்டு மறுசீரமைக்கப்பட உள்ளதாம். தமிழகத்தின் வரவிருக்கும் புதிய முழுமையான நிதிநிலை அறிக்கையில் இதற்கான முழு வழிகாட்டுதல்கள் மற்றும் செயல்படுத்தும் அதிகாரப்பூர்வ தேதிகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணம் DBD முறை மூலம் வரவு வைக்கப்படுமாம். அதாவது டைரக்டாக உங்களுடைய வங்கி கணக்கிலேயே பணம் வரவு வைக்கப்படுமாம். திட்டம் எப்போது நடைமுறைக்கு வருகிறது என்பது குறித்த விரிவான விளக்கங்களை நாம் பட்ஜெட் தாக்கலின் போதுதான் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல இப்போது இந்த திட்டத்தை மறுசீரமைக்கும் பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருக்கும் மகளிர் அனைவருமே மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டு உள்ளது. ஏனென்றால் மறுசீரமைக்கும் வேளைகளில் அதிக பயனாளிகள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அதாவது தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டு விட்டது. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்திய இந்த திட்டத்தை நிறுத்தாமல் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையை நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறது. ஏழை பெண்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயர கொண்டு வரப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களால் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. குடும்ப தலைவிகளின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிப்ரவரி 2026 நிலவரப்படி சுமார் 1.31 கோடி பெண்களை பயனாளிகளாக கொண்டுள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் பேராதரவுடன் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள விஜய் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கடந்த 10ஆம் தேதிதான் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். இதனால் முந்தைய திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தடையின்றி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் கடந்த மாதம் எப்போதும் போல மே 15ஆம் தேதி அன்று பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. ஆனால் தாவேகா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி 2500 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. அதாவது முதலமைச்சர் விஜய் முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடரும் என்று உறுதியளித்தபடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தாவேகா தேர்தல் வாக்குறுதியாக மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்து இருந்தது. ஆனால் அந்த தொகை கொடுக்கப்படவில்லை. தாவேகா தேர்தல் அறிக்கையாக அறிவித்த ரூபாய் 2500 கட்டாயம் கொடுக்கப்படும் எனவும் மக்கள் தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் கேட்டிருந்தார். இதையடுத்து சமீபத்தில் ரூபாய் 2500 எப்போது கொடுக்கப்படும் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த அமைச்சர் மரியா வில்சன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சீரமைக்கும் பணிகளை அரசு தொடங்கிவிட்டுள்ளதாகவும் தகுதி உள்ளவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு சரியாக இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து இருக்கிறார். அதாவது தற்போது தகுதியில்லாதவர்களுக்கும் இந்த திட்டத்தில் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் அதிவிரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுசீரமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்து உள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இந்த திட்டத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் அனைவரும் இந்த திட்டத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. அதேபோல தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் 60 வயது
குட்பட்டவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளதால் 60 வயதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளின் பெயர்களும் நீக்கப்படலாம் என்றே தெரிகிறது. அந்த வகையில் வட மாநிலத்தவர்கள், உரிய தகுதிகளை பெறாதவர்கள், 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் மறுசீரமைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பிறகு இந்த நடவடிக்கை இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.